8 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருந்த வாட்சில் கரை விழுந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்சோட ஸ்ட்ராப்பை பிடிச்சி கழட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பின்னாடி ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணேன். அதிலே வந்து அந்த பிளேட்டு ஈஸியாக கழண்டு வந்துருச்சு. இதுதான் வாட்சோட பேட்ரி. என்ன அரைக்குறையாக தொங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மூமெண்ட் மொத்தமும் கழண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரையும் வந்து ரிமூவ் பண்ணணும். சைடில் வந்து லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டால் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த எல்சிடி இப்போ அக்கா கலந்து விழுந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஷீட்டு தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஷீட்டு பாதி தான் வருது. ஸோ அந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி அது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸோடு அப்படியே ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு அது ஒரு மார்க் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ரெஃப்ளெக்டிங் ஷீட்டுன்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கக்கூடிய லைட்டு இதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த எல்சிடியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் மட்டும் டார்க்காக தெரியும். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? சுரண்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது ஆன் ஆகுதான்றது தான் டவுட்டு. செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் போயிருச்சு. எல்சிடி நல்லா விசிபிளாக தெரியுது. இப்போ ஃபுல்லாக மாட்டிட்டேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ரிப்பேர் பண்ணிட்டோன்னு பெருமையாக சொல்கிறதுக்குள்ளேயே இதோட பேட்டரி சொல்லி முடிஞ்சுது. பட் விட மாட்டேன். இதோட பேட்டரியை மாற்றி அடுத்த வீடியோ போடுறேன்.